மலையாளத்தில் ஹேமா கமிட்டியுடைய அந்த அந்த விசாரணை அல்லது அந்த அறிக்கை இன்னும் அதனுடைய சூடு தனியல ஹேமா கமிட்டி உள்ளே இறங்கி ஒவ்வொரு விசாரணையாக தொடங்கிய பொழுது 233 பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கை இன்னும் முழுமையாக வெளியிடப்படவில்லை. அதிலிருந்து சில பக்கங்கள் லீக்கேஜ் ஆனதுக்கு இந்தியா முழுக்க இந்தியா முழுக்கும் உள்ள திரைத்துறையினர் ஒரு பெரிய அளவில் ஒட்டுமொத்த கவனம் மலையாள சினிமா பக்கம் வந்தது. நான் சொன்னது தான், ஆரம்பத்திலே சொன்னேன், இது மலையாள சினிமாவுக்கு மட்டுமல்ல, பக்கத்து வீடான தமிழ் சினிமா, அதுக்கு அடுத்த வீடான கன்னட சினிமா, தெலுங்கு சினிமா, இந்திய சினிமாவிற்கே ஒரு ஹேமா கமிட்டி மாதிரியான ஒரு கமிட்டி தேவைன்னு பல பேருடைய குரல் ஒலித்து கொண்டே இருக்கிறது. தமிழ் சினிமாவில் கூட விசாகா கமிட்டின்னு ஒரு கமிட்டி உருவாக்கிறோம் அப்படின்னு நடிகர் சங்கத்தில் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு செய்தித்தாளில் தயாரிப்பாளர் சங்கம் ஒரு 7 கூட்டமைப்புலாம் சேர்ந்து அவங்க ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சிருக்காங்களா, ஒரு குழுவை, யாராவது நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கன்னா அதில் நீங்கள் புகார் கொடுக்கலாம் அப்படின்னு. எனக்கு ஏன்னா ஹேமா கமிட்டி அப்படின்றது ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா அவர்களுடைய தலைமையில் கேரள அரசே அந்த கமிட்டியை உருவாக்குச்சு. நீங்கள் சினிமாவுக்குள்ளேயே இருக்கிறீங்க, ரைட்டு, சினிமாவுக்குள்ளேயே நீங்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து சினிமா ஆட்களே ஒரு கமிட்டி அமைக்கிறீங்க, ஒரு விசாரணை குழு அமைக்கிறீங்க. இதில் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்கும் அப்படின்ற கேள்வி சோஷியல் மீடியாவில் பொதுவான கேள்வியாக இருக்குது. சினிமாக்காரர்களே இதை கேட்டிருக்காங்க என்கிட்ட, இதை பேசுங்க சார் அப்படின்னு. இப்போ சினிமாவில் உள்ள சங்கங்களுக்கான தேர்தல் நடக்குது இல்லைங்களா, அப்போ தேர்தல் அதிகாரியாக ஓய்வு பெற்ற நீதிபதியை, ஓய்வு பெற்ற வழக்கறிஞர்களை நீங்கள் நியமிக்கிறீங்க. அப்போ இந்த மாதிரியான விசாரணை கமிட்டிக்கு ஓய்வு பெற்ற நீதிபதியை கொண்டு வாங்களேன். இப்போ உங்களுக்குள்ளே ரைட்டுங்க, நீங்கள் தான் இருக்கிறீங்க, நீங்கள் நியாயமானவர்கள், நீங்கள் நம்பிக்கையானவர்கள், ரைட்டு, எல்லாம் ரைட்டு. அந்த நம்பகத்தன்மை புகார் கொடுக்க வர பெண்ணுக்கு இருக்கணும் இல்லையா, கரெக்டான தீர்ப்பாக இருக்குமா அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. சரி, இது அதுக்குள்ளே அதுக்கு முன்னாடி தெலுங்கு சினிமா இன்றைக்கி பத்திக்கிட்டு எரியுது. அங்கேயும் விசாரணை கமிஷன் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் பலமாக வேணும் அப்படின்ற ஒரு குரல் அங்கே ஒலிக்க ஆரம்பிக்கிறது. என்னன்னா, டான்ஸ் மாஸ்டர் ஜானி, ரஞ்சிதமே, அலமி பீத்தா, அப்புறம் இது காவாலா, இப்படி நிறைய, அதுவும் குறிப்பாக மேகம் கருக்குமே திருச்சிற்றம்பலத்தில் தேசிய விருது வாங்கின ஒரு டான்ஸ் மாஸ்டர் அவருடைய பக்கத்தை எடுக்கும் பொழுது மிக கேவலமாக இருக்குது. என்னையா இது மாதிரியான வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இது பொண்டாட்டி இருக்குது, 2 புள்ள இருக்குது, 44 வயசாகுது. ஒரு இந்திய அளவில் புகழ்பெற்ற ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஒரு 21 வயது பெண்ணை சில ஆண்டுகளாக வைத்து பாலியல் வன்கொடுமை, பாலியல் ரீதியாக துன்புறுத்தல், பாலியல் பலாத்காரம் இதெல்லாம் செஞ்சுருக்கிறேன்னா நீ எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான ஆள். ரஞ்சிதமே காவாலாவுக்கு ஆடிவிட்டு பேட்டி கொடுக்குற அந்த பேட்டியெல்லாம் பார்க்கும்போது கேவலமாக இருக்குது. அவங்க மனைவி ஆயிஷா, இதுக்கு மனைவியும் உடந்தை. அந்த பெண்ணை எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான ஒரு விஷயமா இருக்குங்க. நெல்லூரை சேர்ந்தவர் தான் இந்த ஷேக் ஜானி பாஷா. ஒரு சாதாரண நபர் தான், ஒரு குரூப் டான்ஸில் இருந்தவர், அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் ஆகிறாரு. டான்ஸ் மாஸ்டர் ஆகி அளவைகுந்தபுரம் அப்படின்ற ஒரு படத்தில் வரக்கூடிய ஒரு பாட்டு தான், அல்லு அர்ஜுனுடைய பாட்டு தான் பெரிய அளவில் அவரை கொண்டு வந்துச்சு. அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒரு 16 வயசு பெண்ணு தான் இவருக்கு நடன உதவியாளராக மராட்டியத்திலிருந்து கிளம்பி இந்த மாஸ்டர்கிட்ட நம்ம வேலை செய்யணும்னு வந்த அந்த பெண்ணு தான் அந்த படத்தில் இருந்து இந்த துன்புறுத்தல் செஞ்சுக்கிட்டே இருக்காரு இந்த சைக்கோ ஆள். இதுக்கிடையில் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன், இந்த டான்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. கலா மாஸ்டர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன், நான் எப்போவுமே இந்த செட்டுக்கு நான் டான்ஸ் இது பண்ணுறேன்னா அவுட்டோராக இருந்ததுன்னா முதல்ல ஒரு குறிப்பிட்ட நைட் ஷூட்டுக்கு மேலே போச்சுன்னா நான் சில சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் ஃபீல்டில் நின்றுடுவோம். ஒரு குரூப் டான்ஸ் நடக்குது அப்படின்னா, ஏன்னா எங்கள் கேர்ள்ஸுக்கு எந்த விதத்துலையும் அவங்களுக்கு தொந்தரவு வரக்கூடாது அப்படின்னு, ஏதோ ஒரு வகையில் தொந்தரவு வரக்கூடாதுன்னு அவங்கள ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கணும். அவங்கள கரெக்டாக ஒரு அவுட்டோர் கூட்டின்னு வந்துட்டோம், அந்த அவுட்டோர்லேருந்து அவங்கள கரெக்டாக வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு மாஸ்டராக நமக்கு ரொம்ப பொறுப்பு உண்டு. அப்படின்ற பொழுது இந்த குரூப் டான்ஸ் நடக்கிறப்போ அவுட்டோரில் ஒரு ஹைதராபாத்தோ மும்பையோ அல்லது பூனேவோ எங்கேயாவது இருந்தால் நான் அதிகபட்சமாக 2 மணி நேரம்ல 1 மணி நேரம் தூங்கும். அதுவும் சேரில் உட்காந்துக்கிட்டே சும்மா ஒரு கண்ணை அசைவேன், எல்லாரையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நான் யாராவது என் கேர்ள்ஸ் கிட்ட வாலாட்டினானுங்க அப்படின்னா ஒட்ட நெருக்கிடுவேன் அப்படின்ற ஒரு ஆளுமை இருக்கு இல்லைங்களா. இதுதாங்க ஒரு மாஸ்டர் கூடிய ஒரு விஷயம். இதுதான், அதே தான் அவங்க சிஸ்டர் பிருந்தாவும் சொல்லியிருக்காங்க.
குறிப்பாக நிறைய ராஜமௌலி படங்கள்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. வந்து அவுட்டோர் தான். நான் வந்து என்னை நம்பி அனுப்புகிறாங்க, எங்களை நம்பி அனுப்புகிறாங்க. அந்த கேர்ள்ஸ் வந்து கரெக்டாக போகணும். என்னங்க வந்து ஒரு நடனம் ஆடுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. வந்து ஒரு ஒரு ஜிம்மில் போயிட்டு ஒரு மனிதன் வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் அதிகபட்சம் எக்ஸசைஸ் பண்ண முடியும். ஒரு நடனத்தை அப்படி கிடையாது. வந்து ஒரு நாள் முழுக்க ஒரு ஜிம்மில் இருக்கிறது கதை. எகிரி எகிரி ஆடணும், மூமெண்ட்ஸ் கொடுக்கணும், மூளை வேலை செய்யணும், ரிதம் தப்பி போயிடக்கூடாது, இதெல்லாம் இருக்குது. அப்போ அவங்கள வந்து அந்த நடன கலைஞர்கள் எப்படி நீங்கள் பார்த்துக்கணும். குடியிருந்த கோயில் படத்தினுடைய பாடல் ஆலங்குடி சோமு எழுதின ஆடலுடன் பாடலை கேட்டு இன்னைக்கு எவர்கிரீன் பாட்டு. கே சங்கர் டைரக்ஷன், 1966 வந்த படம். அந்த படத்துக்கு அந்த பாட்டு ரெக்கார்டிங் ஆகிடுச்சு. ரெக்கார்ட் ஆகிட்டோடனே அவர் என்ன பண்ணுறாரு, டைரக்டர் எம்ஜிஆர் கிட்ட போய் இதை ஒரு பஞ்சாபி டான்ஸாக வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னாரு. எம்ஜிஆர் வந்து பாஞ்சு ஃபைட் போடுவார். ஆனால் டான்ஸுன்னு வந்து அவருக்கு கொஞ்சம் அலறிடுவார். வந்து டான்ஸ் நமக்கு வராது சார், இதெல்லாம் பஞ்சாபி டான்ஸ்லாம் வேணாம், நீங்கள் சார் இல்லை சார், இந்த மியூசிக்கு பஞ்சாபி டான்ஸ் இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணுறார். அப்படியா அப்படின்ட்டு ஒரு வாரம் அந்த பஞ்சாபி டான்ஸுக்காக அவர் வந்து பயிற்சி எடுக்கிறார். எம்ஜிஆர் பயிற்சி எடுக்கிறாரு. எடுத்து முடிச்சுட்டு ஓகே அப்படின்ட்டு வந்துடுறாரு. வந்து ராஜஸ்ரீயும் எம்ஜிஆர் ஆடுவாங்க. ஒரு 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 ஷாட்டில் ராஜஸ்ரீ சுற்றிக்கிட்டு வந்து அப்படி உட்கார்ற மாதிரியான ஒரு ஷாட் வந்து சிங்கிள் ஷாட். அது நீங்கள் இப்போலாம் நீங்கள் டிஜிட்டல் வந்து எவ்வளோ ஷாட் ஒன்றாலும் எடுத்துக்கலாம், எவ்வளோ ஃப்ரேம் ஒன்றாலும் இது பண்ணிக்கலாம். அப்போல்லாம் ஃபிலிம் வந்து ரொம்ப காஸ்ட்லி. அதுவும் வந்து சில ப்ரொடியூசர்லாம் அளந்து கொடுப்பாங்க. வந்து இத்தனை அடிக்கு மேலே நீ படம் எடுக்கக்கூடாதுன்னு அதை வந்து உடச்ச ஒரு மணிரத்னம் கேனாக அடித்து தூள் கலப்பினவர் அவர். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த சிங்கிள் ஷாட் உங்களால் செய்ய முடியுமான்னு ஒரு முறைக்கு 10 முறை 20 முறை ராஜஸ்ரீக்கு ரிஹர்சல் பார்க்கப்படுது எல்லாம் ஆயிடுச்சு. நான் சிங்கிள் ஷாட்டில் பண்ணிடுறேன் சார்ன்றாங்க. அப்படியே ஆடிக்கிட்டே வந்து ஒரு இதில் வந்து அப்படி உட்கார்ற ஒரு இது வந்து உட்காந்துட்டு யூனிட்டே வந்து கை தட்டுது. எம்ஜிஆர் மட்டும் ஒரு குரல் சொல்கிறாரு, ஒன்ஸ் மோர் அப்படின்றாரு. வந்து பக்குன்னு ஆயிடுது, டான்ஸ் மாஸ்டர் பக்குன்னு ஆயிடுது, கேமராமேனுக்கு, டைரக்டருக்கு. என்னங்க அது பிரமாதமான ஷாட்டு, ஒன்ஸ் மோர்ன்றாரு அப்படின்னு. ஒன்ஸ் மோர் எடுங்கன்றார். எம்ஜிஆர் சொன்னதுக்கு மறுப்பு இதில். அவரே ஒரு நல்ல டைரக்டர். அவர் ராஜஸ்ரீக்கே குழப்பமாயிது, நீ போய் ஆடுமான்றார். மறுபடியும் ஆடின்னு வந்து அந்த டேக்கும் ஓகே, மறுபடியும் ஒன்ஸ் மோர்ன்றார். என்ன ஆச்சு எம்ஜிஆருக்குன்னு தெரியல. 2 இது வந்து 3வது இது வந்து கரெக்டாக பார்த்து ஆடுமான்றார் அவர். 3வது ஆடி முடித்து உக்காந்த உடனே எம்ஜிஆர் வந்து டேக் ஓகேன்றாரு. டேக் ஓகே. அப்போ டைரக்டர் வந்து மெதுவாக கேட்குறாரு, ராஜஸ்ரீ வந்து கேட்குறாங்க, ஏன் சார் 2 சூப்பராக இருந்தது அந்த 2 டேக்கும், அது ஏன் வந்து ஒன்ஸ் மோர் சொன்னீங்க நீங்கள் அப்படின்பொழுது, நீ சுற்றின்னு வந்து ஆடும் பொழுது உன்னுடைய உள்ளாடை தெரியுதுமா, தெரியுது, இது வந்து யாரும் பார்க்கல, இப்போ மானிட்டர் வசதிலாம் கிடையாது, வந்து போட்டு பார்க்க முடியாது, உள்ளாடை தெரியுது, எப்படி கவனிச்சிருக்காரு பாருங்க. இது போய் ஆடியன்ஸ்க்கு வந்து ஆகக்கூடாது. அப்புறம் எடிட்டிங்கில் தூக்க வேண்டிய நிலைமையாக வரும். வந்து நீ நல்லா பண்ணிட்ட, நீ அடுத்து நல்லா பண்ணுவேன், 3வது டேக்கில் அது தெரியல, வந்து கரெக்டாக வந்து உக்காந்துட்ட. இதுதாங்க கண்ணியம். இந்த கண்ணியம் ஒரு ஹீரோவுக்கு இருக்கும் பொழுது ஒரு நடன இயக்குனரான அந்த நபருக்கு, அந்த ஜானி அவருக்கு ஏன் இல்லை அப்படின்ட்டு வந்து இப்போ அது அந்த பெண்ணுக்கு, இப்போ ஜானி மாஸ்டருக்கு ஆதரவாகலாம் வந்து சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க அந்த பொண்ணு வந்து இவ்வளோ நாள் வாய மூடிட்டு இருந்ததுன்னா அந்த பெண்ணுக்கு எந்த மாதிரியான அழுத்தம் இருந்திருக்குன்னு தெரியல, அந்த பெண்ணுக்கு எந்த மாதிரியான மிரட்டல் இருந்திருக்குன்னு தெரியல. அந்த கேஸெல்லாம் புக் பண்ணியிருக்காங்க. அது பாலியல் ரீதியாக துன்புறுத்தல், மிரட்டல், இந்த இதில் வந்து இது பண்ணி, இதில் என்னன்னா தொடர்ச்சியாக இந்த ஜானி மாஸ்டர், நான் வந்து பவன் கல்யாண் கட்சியில் இருக்கிறேன், முக்கிய பொறுப்பில் ஜனசேனாவில் இருக்கிறேன், என்னை ஒன்றும் பண்ண முடியாது, இப்போ அவர் துணை முதல்வர் அப்படின்னு சொல்லி அந்த மராட்டியத்திலிருந்து வந்த ஒரு பொண்ணு வந்து அதுக்கு பயந்துக்கிட்டே இருந்திருக்குது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த டார்ச்சர் தாங்க முடியல. இதுதான் வந்து பாடகி சின்மயும் வந்து அவங்க ஒரு ட்வீட் பண்ண போட்டிருக்காங்க. 16 வயதிலிருந்து அந்த பெண்ணை துன்புறுத்தியிருக்கார். இந்த நபர் வந்து ஒரு மைனர் பெண்ணை துன்புறுத்தியிருக்காரு. அந்த பெண்ணிற்கு ஒரு வலுவான ஒரு ஆதரவு கொடுக்கணும். நீங்கள் மைனர் பொண்ணு மேலே கை வச்ச இவருக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணும், சட்டம் அதுக்கு உதவி செய்யணும்னு. இப்போ சரி, பவன் கல்யாண் வந்து துணை முதல்வர் ஆகிட்டார். வந்து அவர் பேரை நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு உடனே இப்போ வந்து கட்சியிலேருந்து தூக்கி அவரை வந்து வெளியே அமிச்சாச்சு. வந்து ஆனால் அந்த கட்சி இருந்திருக்குல்ல, அவருக்கு ஒரு பலமாக இருந்திருக்கு இல்லைங்களா, அதை வந்து கவனிக்கணுமே அப்படின்ற ஒரு விஷயம். இதையெல்லாம் மீறி திரும்பவும் சொல்கிறது வந்து தான், எங்கள் ஏரியாவில் ஒன்றும் இல்லை, உங்கள் ஏரியாவில் ஒன்றும் இல்லை, நீங்களாம் வந்து பேசுகிறீங்க, நீங்களாம் வந்து இது பண்ணுறீங்க, அப்படிலாம் வந்து யாருக்கும் வந்து பாலியல் அத்துமீறல் கிடையாது, பாலியல் துன்புறுத்தல் கிடையாது, ஆச்சா போச்சா அப்படி இப்படின்றீங்க.
நானும் என்ன சொல்கிறேன்னா, ரைட்டு, கேரளாவில் ஒரு துணிச்சலாக நடிகைகள் ஒன்று சேர்ந்து கொண்டு வந்த நீதிபதி ஹேமா கமிட்டி மாதிரி ஒரு கமிட்டியை தமிழ் சினிமாவில் வைக்க முடியுமா? தெலுங்கு சினிமாவில் ரெடி ஆகிட்டாங்க, வைக்க முடியுமா? நீங்களே உங்களுக்குள்ள வச்சுக்கிறீங்க. அதில் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்குன்னு தெரியல. அதில் எவ்வளோ அளவுக்கு வந்து தைரியமாக அந்த பெண்கள் வந்து பாதிக்க பெண்கள் புகார் கொடுப்பாங்கன்னு தெரியல. இப்போ இந்த ஜானின் மாஸ்டர்கிட்டயே ஒரு இளைஞர் சதீஷ்ன்ற ஒரு இளைஞர் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் என்னை துன்புறுத்தினார்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அவரும் அசிஸ்டன்ட். அது அப்போ இருந்தாலும் அதையும் ஆம்பளையும் விட்டு வைக்கல பொழுது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இது தோண்ட தோண்ட சினிமாக்காரர்கள் கோபம் வந்தால் கூட வரட்டங்க, வந்து எல்லாரையும் நான் அப்படி சொல்லிடல. வந்து இப்போ தோண்ட தோண்ட ஒவ்வொன்றா சொல்கிறேன்னே, மலையாளத்தில் பிடித்த தீ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு. இது இந்திய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாகும். இந்திய அளவில் ஒரு கமிட்டியை வைக்க வேண்டும். இந்த திரைத்துறையினுடைய மோசமான முகத்தை, சில பேருடைய மோசமான முகத்தை கிழிக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த சமூக ஆர்வலர்கள் ரசிகர்களுடைய கருத்து. நடக்கும் என்பதை பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.